கதையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்லயும் வந்துட்டு ஒத்து போகும். அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கதையிலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் ஒண்ணு கத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில என்னதான் சண்டை நடந்தாலுமே வந்து வீட்ல இருக்கிறவங்க மேல அத காட்டக்கூடாது. இதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முத்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த போலீஸ்கார் வந்துட்டு கார எடுத்துட்டு போனதுனால ரொம்ப கோவத்துல வராரு. கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மீனா கிட்டமே கத்தி சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இத தெரிஞ்சுட்டு மீனா, "ஏங்க உங்களுக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்காங்க. அதுக்காக அந்த கோவத்த வந்து சாப்பாட்டு மேலயும், என் மேலயுமா காட்டுவீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு பொறுமையா யோசிங்க பாருங்க. அதுக்கான வழி பொறக்கும்னு சொல்றாங்க." இத கேட்காத முத்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ சாப்பாடு எனக்கு ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு கோவமா முத்து பார்த்தீங்கன்னா வெளிய போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்துட்டு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி பூ குடுக்குற அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயமே சொல்றாருங்க. அவருமே வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால, நான் ஹெல்ப் பண்றேன்ம்மா. ஆனா ஒன் வேல வந்தது புடிச்சது தப்பு தான். நான் பேசுறேன். அதுக்காக ஃபைன் மட்டும் கட்டு போ சொல்லு. கார் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி இது கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க நேரா போய் ஃபைன் கட்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல இத கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூடவே மன்னிப்பும் கேட்குறாரு. "சாரி மீனா, நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல வெளிய இருக்க டென்ஷன்ல உங்ககிட்ட வந்து கத்திட்டேன்" அப்படின்னு சொல்ல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. வெளியில 1008 டென்ஷன் இருக்கும். அதுக்காக அந்த டென்ஷன வந்து வீட்ல இருக்கவங்க மேல காட்டுனா என்ன பண்ணுவாங்க? நாங்க என்னவங்க தப்பு பண்ணோம்? நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. உங்க நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். ஆனா அத நீங்க கேட்காம தேவையில்லாம கோவப்படுறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே அட்வைஸ் பண்றாங்க. சரி இதுமாரி நான் இது மாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவுமே சாதாரணமா விட்டுர்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்துட்டு ரோஹிணி பேய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா, பெரம்பேட்டு வந்து அடிக்க வலி தாங்க முடியாது. ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஐயோ! அம்மான்னு கதர்றாங்க. அந்த டைம்ல வித்யா வராங்க. எல்லாரும் "என்னை கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உன் மேல இருக்க பேய் போகறதுக்கோசரம் தான் ஒரு மனோஜ் இப்படி பண்ணான்" அப்படின்னு சொல்ல, "அத்தை எனக்கு பேயெல்லாம் ஒண்ணும் புடிக்கல. அது யார் கெட்ட கனவு வந்துச்சு. அதனால தான் நான் நைட்ல ஓடாறுனேன். அத போய் பேயின்னு நெனச்சு நீங்க இப்படி டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாமியார் சொன்ன மாரி இன்னும் 2டே நாள் பொறுத்துக்க" அப்படின்னு சொல்ல, "சரி அத்தன்னு" சொல்லிட்டு போய் அமைதியாயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வெளிய போனதுக்கப்புறம், என்னடா இது நாம ஏதோ நெனச்சு கவலைப்பட்டா, இவங்க என்னடான்னா என்ன டெய்லி அடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்றாங்களே! இன்னும் எத்தன நாளைக்கு தான் இந்த வலிய தாங்கிறதோ தெரியலையே! அப்படின்னு சொல்ல லூஸ்தனமா எவனோ சொன்னத நம்பி அந்த ஃப்ராடு சாமியார நம்பி என்ன போட்டு டெய்லி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா, நொந்துறாங்க. சரிடா எப்படியோ ஒண்ணு இத சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சிட்டி கால் பண்றாங்க. கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு மேடம்? ரொம்ப நாளா நீங்க காலே பண்ணல. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அடிக்கடி நான் கால் பண்றேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சா நானே உங்களுக்கு கூப்பிட மாட்டேனா? அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி கோவமா வச்சுடுறாங்க. சிட்டியுமே வந்துட்டு, என்னடா இவ இப்படி பேசுறா? இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி கேட்டா, இவ என்னடான்னா இப்படி பேசுறா? இவள இப்படியே விட்டா சும்மா ஆகாது. இவள ஒரு வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டி எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளான் போடுறாரு. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. சிட்டி அடுத்து என்ன பிளான் போடுறாரு? ரோஹினி எதுல வசமா மாட்றாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.